ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வாமனமூர்த்தியோட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். அவரோட சின்ன பாதங்களை வச்சு உலகையும் எப்படி அளந்திருப்பாரு அப்படிங்கிற கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு யுகத்திலையும் ஒரு அவதாரத்திலையும் அசுரர்களோட அக்கிரமங்கள் ஜாஸ்தியாகும் போது தான் பெருமாள் அவதாரம் பண்ணி அந்த அசுரர்களை அழிப்பாரு. அப்படிதான் இந்த மகாபலியோட அட்டூழியம் தாங்க முடியாம தான் வாமனமூர்த்தி அவதரிக்கிறாரு. இதுக்கு பின்னாடி என்ன இன்சிடென்ட் இருக்கு அப்படின்னா, அசுர குலத்துல பிறந்த மகாபலிக்கு தேவர்கள் எல்லாரையும் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும், நம்ம தான் பெரிய ஆளா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வருது. அதனால இவன் சிறந்த பிராமணர்கள்லாம் தேடி போய் யக்ஞத்தை வளர்த்து அவனோட புண்ணியத்தையும் சேர்த்துக்கிறான், அந்த பிராமணர்களோட ஆசிர்வாதத்தையும் சேர்த்து வாங்கிக்கிறான். அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது இவன் தேவர்களை தோற்கடிக்கணும் அப்படின்னு பலவித முயற்சிகள்ல இறங்குறான். அப்படி இறங்கும் போது தேவர்களுடைய அம்மாவான அதித்தி கஷ்யப முனிவர் கிட்ட போய் இந்த மாதிரி தேவர்களை நீங்க தான் காப்பாற்றணும், இந்த மகாபலி கிட்ட இருந்து எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு கஷ்யப முனிவர் பயோவிரதம் அப்படிங்கிற விரதத்தை நீ கடைபிடி அப்படின்னு சொல்றாரு. இப்படி இந்த விரதத்தை நீ மேற்கொள்ளும் போது அந்த பெருமாளே உனக்கு மகனா பிறந்து தேவர் குலத்தை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் அந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. கடைபிடிச்சோடனே தான் வாமனமூர்த்தி இவங்களுக்கு மகனா பிறக்கிறாரு. வாமனமூர்த்தி இருக்கிறதுலே குள்ளமான உருவம் எடுத்து மகாபலி கிட்ட போறாரு. அங்க போய் நிக்கிறாரு. ஹே மகாபலி அப்படின்னு கூப்பிடுறாரு. இவர் கூப்பிடுறது கூட மகாபலிக்கு அது கேட்கல. ஏன்னா அவ்வளவு குள்ளம். மகாபலிக்கு கேட்கல அப்படின்னதும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிக்கிறாரு. மகாபலி பார்த்துட்டு, சொல்லு பிராமணா, உனக்கு என்ன வேணும், நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மகாபலி முன் வரும்போது எனக்கு என்னோட காலால 3 அடி அளந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். மகாபலிக்கு பயங்கரமான கோபம் வந்துடுது. நான் எவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளோ சொத்துக்கு அதிபதி, என்னை பார்த்து என்னோட இந்த சின்ன காலில் 3 அடி வேணும்னு கேட்குறியே, என்னை அசிங்கப்படுத்துறதுக்காகவே நீ வந்திருப்ப போல இருக்கு அப்படின்னு சொல்லி கோபம் வந்துடுது. வாமனமூர்த்தி, நான் சொன்னதுதான், எனக்கு 3 அடி மண்ணு மட்டும் போதும் அப்படின்னோடனே அந்த காலத்துல கமண்டலத்துல இருந்து ஒரு சொட்டு நீர் எடுத்து தானம் வழங்குறது வழக்கமா இருந்தது. அந்த ஒரு சொட்டு நீர் எடுத்து மகாபலி, இந்த உன்னோட பாதத்தால 3 அடி அளந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லும்போது பெருமாள் வளர்ந்துகிட்டே போறாரு. அவருடைய ஒரு திருவடியால பூலோகத்தை அளந்துட்டாரு. இன்னொரு திருவடியை தூக்கி ஆகாயத்தை அளக்குறாரு. அது 7வது லோகமான பிரம்மலோகத்தையே எட்டிடுச்சு. ஆகாயத்திலிருந்து அந்த அடியை எடுத்து 3வது அடியை மகாபலியோட சிரசின் மேல வச்சு அவனை பாதாளத்துக்கு அனுப்புறாரு. இதைத்தான் ஆண்டாள் திருப்பாவையில அன்றே உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னும் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னும் பாடியிருக்காங்க.